ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த விருப்பத்தோடு பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற, ஆலய வளாகத்திலே அமர்ந்திருக்கிற உன்னை கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி, ஒரு விஷயம் உடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி முற்றிலுமாய் 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 நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தைக்காக என்னை தாழ்த்துகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி முற்றிலுமாய் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லோரும் கரங்களை வேட்டி ஓஷானா உன்னத தேவனே, சத்தமாய் ஓஷானா 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 தாவீதின் மைந்தனே, ஓஷானா ஓஷானா ஓஷானா. தேடி என்னை மீட்பவரே, ஆராதனை ஆராதனை. நாம் தோறும் தேற்றுபவரே, ஆராதனை. கரங்களை வேட்டி ஆராதனை சத்தமாய் ஓஷானா உன்னத தேவனே, ஓஷானா ஓஷானா ஓஷானா. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தை எங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்கிறபடியினாலே, வார்த்தைகளை பலப்படுத்துகிறபடியினாலே நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம். அடிமையை மறைத்து ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. யாரெல்லாம் வாஞ்சையோடும் தாகத்தோடும் பரிசுத்தத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை முற்றிலுமாய் பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அதில் ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மில் அநேகர் பவனிக்காக கடந்து வந்தோம். பவனியிலே இயேசு ராஜாவை, வரப்போகிற ராஜாவை பாடி கொண்டாடினோம். பவனியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்தினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகின்ற விதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருந்து அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நிரப்பி பலமாய் வழி நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 2ஆம் வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒருவேளை எதிர இருக்கிற கிராமத்திற்கு இந்த கர்த்தருடைய சபையில் இருந்து, இன்னும் சில அப்போஸ்தலர் சபைகளில் இருந்து, இன்னும் சில பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் இருந்து கிராமந்தோறும் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறாங்க? கடந்து போகிறார்கள். உங்களுக்கு தெரியாதோ, நம்ம வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா, இது நடந்தான் ஐயா அப்படின்னு நம்ம ஏனோதானு நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. சரி, ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த திருச்சபையும் அப்போஸ்தலர் திருச்சபைகளும் கொண்டிருக்கிறபடினாலே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு கிராமமா எதிரே உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கு போய் அவங்க ஒரு தாம்பாளத்தில் ஒரு புதிய ஏற்பாடை வைத்து என்ன செய்கிறார்கள்? கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அநேகர் அதை வாசிக்கிறார்கள், அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இங்கே வேதம் சொல்லுகிறது, அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு அநேகர் கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். ஏதோ ஒரு வகையில் உலகத்தோடு கூட கட்டப்பட்டிருக்கிற நிலைப்பாட்டை கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே அதிகமாய் காண முடியும். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் எனக்காக பலமாய் செயல்படுகிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்றாலும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், you have to transform the world, நீங்கள் உலகத்தை மாற்றுகிறவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம உலகத்தை மாற்றமா இல்லை நம்ம மாறி இருந்தோமா? இல்லையா? சிலருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, சரி சூழ்நிலையோடு என்ன செஞ்சிருவோம், ஒத்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களுக்கு கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். சரிதானா? ஒருவேளை நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கலாச்சாரம் என்ற பெயரில் நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செஞ்சிருந்தோம்? தரித்து விடுகிறோம் இல்லையா? என்ன பேரில்? கலாச்சாரம் என்ற பேரில். ஆனால் வேதம் எல்லாம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே, இயேசு கிறிஸ்துவாய் செயல்படுகின்ற அனுபவத்திலே நாம் தீவிரம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே அநேக வித கட்டுகளினாலே நிரம்பி இருப்பதையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள்
அவருடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்பதை குறித்தும் இயேசு கிறிஸ்து பவனிக்கு செல்வதற்கு முன்பதாக தம்முடையவர்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரு? கட்டவிழ்க்க பிறந்தவர்கள். ஆமென். எத்தனை பேர் அப்படி நினைக்கீங்க? ஆமா, கொஞ்சம் பேர் தான். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தோடு கூட என்ன செஞ்சு கொடுத்தோம்? இருந்து கொடுத்தோம் ஐயா. உங்களுக்கு வயசாகி போயிட்டு அதனால நீங்க என்ன செய்றீங்க சொல்றீங்க, நாங்கள் இப்போதான் வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனால் நான் எந்த விதத்திலும் ஆவியானவர் நம்மை எதற்கென்று பிடித்தாரோ, எதற்கென்று தெரிந்து கொண்டாரோ, அதிலே நான் கர்த்தருக்காய் வாழுகின்ற ஒரு அனுபவம், கர்த்தருக்காய் செயல்படுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்த கர்த்தருடைய விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை எப்படியாயிலும் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, எப்படியாயிலும் இவங்க வேதத்தை வாசித்து இயேசுவண்டை திரும்பி விடுவார்களா, மனம் திரும்பி விடுவார்களா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அநேக சகோதர சகோதரிகள் கடந்து செல்கிற காட்சியை கண்டுகொண்டே இருக்கிறேன். நீங்களும் உங்களை என்ன செய்யணும்? இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவைகளை என்னிடத்தில் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2ஆம் வார்த்தையிலே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டு படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லுகிறது? நீங்க வசனம் வாசிக்கும் போதே கொஞ்சம் கவனிக்கணும். சீயோன் குமாரத்தியே என்று வேதம் சொல்லுகிறது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. சீயோன் குமாரத்தி யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா? இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சிறைப்பட்டு போன அல்லது உலகத்திற்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சீயோன் பர்வதம் கர்த்தருடைய பர்வதம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கேயும் வேதம் சொல்லுகிறது, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நன்றாய் அறிந்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்கள், இன்றைக்கு உலகத்திற்குள்ளே கட்டப்பட்டு வாழுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக நன்றாக சொல்லி வைத்திருக்கிறார். அப்படித்தானே? அப்படியே இல்லையா? ஆமா, இல்லையா? எல்லாரும் அல்ல, சில பரிசுத்தவான்கள் உண்டு, சில பரிசுத்தவாட்டிகள் உண்டு. ஆனால் அந்த வரிசையிலே நம்மையும் இழைத்துக் கொள்ளும்படியாய் நான் தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும், பாவ கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு நான் கர்த்தராகிய இயேசுவண்டை சேர்ந்து கொள்ளுகிற ஒரு நபராய், பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமையை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எதில் கட்டப்பட்டு இருக்கிறாயோ அதிலிருந்து நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா? நம்ம சிலருக்கு ஆசை ரொம்ப இருக்கும் இல்லையா? வாங்கி கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும். ஏதாவது பொருட்களை சேர்த்து கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும்.
சம்பாத்தியத்தில் பணத்தை என்ன செய்யணும்? சேர்த்து கொண்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் அனித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்ட பாவமர கழுவப்பட்ட அந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 8:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருப்பதாக காண்கிறேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலகம் ஒரு சதம் அல்ல, உலகம் அழிந்து போகும். ஒரு பகுதியில் உலகம் என்ன செய்கிறது? அழிந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதை மீடியாவில் பார்க்கும்போது சில மீடியா நடத்துகிறவங்க சிலர் சொல்லுங்கிறாங்க, அவ்வளோதான், ஈரான் என்ன செஞ்சிருச்சு? காலி ஆயிடுச்சு இல்லையா? ஒருவேளை நேற்று தினத்திலே நான் ஒருவேளை கொஞ்ச நேரம் பார்த்த பொழுது ஒரு 4 minutes ஈரான் இஸ்ரேல் மேலே மிசைல்ஸ் அனுப்புது. அது போய் கொத்து கொத்தா என்ன செய்து விழுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகம் அனித்தியமான ஒரு உலகம், இந்த உலகம் அழிந்து போகும். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் மெய்யாகவே பாவமர கழுவப்பட்டவர்களாக, பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் நாம பாவம் இல்லாமல்லாம் வாழ முடியாதியா அப்படின்னு நமக்குள்ள எண்ணங்கள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. பரிசுத்த வேதாமத்திலே அநேகர் பாவம் இல்லாமல் என்ன செய்திருக்கிறார்கள்? வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லையா? எனவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தார், ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சொன்னார். மோசேயை பார்த்தார், மோசேயோடு கூட நண்பனை போல முகமுகமாய் பேசினார். தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, தானியேல் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜாவுக்கு முன்பதாகவும் ஆண்டவருக்கு முன்பதாகவும் குற்றமற்றவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை குறித்து வேதத்தின் அநேக பகுதிகளிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நான் ஓசன்னான்னு பாடுதோம், ஆனால் மெய்யாகவே நான் பாவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு நபராய், இயேசுவுக்காக பலமாய் வாழுகிற ஒரு நபராய் இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னை பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நோக்கத்திலே நான் அதிகமாய் பலப்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், நம்மில் அநேகர் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 11ஆம் வார்த்தையிலே, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எங்கே இருந்தா? ஆலயத்தில் இருந்தாள், ஆலயத்தில் இருந்தாள் இல்லையா? கொஞ்சம் நீங்க வார்த்தையோடு கூட தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக சில கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒன்றும் பிளான் பண்ணலாம் கிடையாது. ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லிக்கொண்டே நினைச்சுவோம், போய்கொண்டே இருப்போம் இல்லையா? அவள் ஆலயத்தில் இருந்தாள். கிட்டத்தட்ட அவள் 18 வருஷமாய் ஆலயத்திற்கு என்ன செய்யக்கூடும்? வந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள்ளே சென்ற பொழுது அவளை பார்த்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது இல்லையா? சில ஆவிகள் மனுஷிகளை என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துகிறது. 2 சகோதரிகள் கடந்த நாளுக்கு முந்தின நாள் வந்தார்கள். அதிலே ஒரு சகோதரிக்காக இன்னொரு சகோதரி ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். ஒருவேளை நம்முடைய அலுவலகத்திற்கு வந்தார்கள். அவங்க சொன்னபோது, என்னால் இரவில் என்ன செய்ய முடியல, தூங்கவே முடியலை, தயவு செய்து எனக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நித்திரையை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இல்லையா?
இங்கே பலவீனப்படுத்துகிற ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிசாசின் கட்டுகளுக்குள்ளே அநேகர் அகப்பட்டு கிடப்பதை நாம் பார்க்கிறோம். பிசாசினால வியாதி நினைச்ச முடியும், சொல்லுங்க, கொண்டு வர முடியும். பைபிள்ல ஒரு சம்பவத்தை சொல்லுங்களேன். பிசாசானவன் யோபுவை சோதித்தான். பிசாசாவின் யோபுவை சோதித்தான். எல்லாவற்றையும் இழந்து போனான் இல்லையா? எல்லாவற்றையும் இழந்து போனான். மனைவியும் யோபுவை பார்த்து சொன்னாள், நீர் இன்னுமா ஜீவனோடு கூட இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஒரு பிசாசானவன் ஒரு மனிதனை சோதிக்கின்ற பொழுது, அல்லது பிசாசின் கட்டுகள் ஒரு குடும்பத்திலே காணப்படுகின்ற பொழுது, அவர்கள் வியாதியினாலோ பலவிதமான போராட்டத்தினாலோ அகப்பட்டு கிடப்பதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகருக்கு நித்திரை இல்லை என்று சொல்லுகிறார்கள். என்ன இல்லையா? நித்திரை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது ஒரு விதமான பலவீனப்படுத்துகின்ற ஆவி என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடியும். இங்கே 16ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரதியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொன்னார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஓய்வு நாளில் இப்படி அற்புதம் செய்யலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்துச்சு இல்லையா? பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இயேசு என்ன செய்கிறார், என்ன பேசுகிறார் அப்படின்னு குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்தது? காணப்பட்டது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கூட்டம் என்ன செய்கிறது? இருக்கா இல்லையா? இருக்கும். நீங்க என்னதான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடந்து வந்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை. குறிப்பா நம்மளை பொறுத்த மட்டும் we are bound by time conception இல்லையா? நமக்கு நேரம் கரெக்டாக என்ன செய்யணும்? முடிக்கணும். அது தாண்டி போயிட்டா நமக்கு என்ன முடியாது, இருக்கவே முடியாது. ஆனால் இது கர்த்தர் உண்டு பண்ணின 6 நாள் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இது பரிசுத்த ஓய்வு நாள். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் தான் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். we are bound by time conception இல்லையா? ஒரு 3 பாட்டு நல்லா பாடினாங்களா, ஒரு செய்தி வந்துச்சா, ஒரு 20 நிமிஷம் கொடுத்தாங்களா, என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்க வேண்டும். இது ஒரு விதமான காரியங்கள் இல்லையா? ஆனா வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த கூனியாய் காணப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் நிமிர்ந்து நடந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ அடிக்கடி வேதம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், நீ அடிக்கடி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் உன்னை ஒரு ஆவி என்ன செய்கிறது? பின்னுக்கு தள்ளி கொண்டே இருக்கிறது இல்லையா? நான் யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் என்பது முக்கியம் இல்லையா? நீங்க சில சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது சிலர் துரிதமாய் செயல்படுகிற காரியத்தை நான் பார்க்கிறேன். சிலர் அவர்களுக்கு இணங்க நடக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு காரியத்தை நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். நான் என்கிட்ட யாரு எது பேசினாலுமே இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது சுயமா எதையாயிலும் சொல்லுகிறார்களா என்று அந்த வேதத்தை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. எனவே நான் அநேக வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை. ஏனென்றால் ஒருவேளை இவர்களுக்கு பின்பதாக செயல்படுகிற காரியங்கள் என்ன, செயல்படுகின்ற காரியங்கள் என்ன. ஒரு போதகர் இருக்கிறார், அருகாமையில் தான் இருக்கிறார். நம்ம ஸ்தோத்திரம் தம்பி அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மதி கையை என்ன செய்ய மாட்டாரு, கூப்பவே மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, சிலருக்கு பின்னாடி வேற ஆவி என்ன செய்யும்? நின்று கொண்டு இருக்கும். அதனால நான் யாரையும் வணங்குறதே, கை கூப்பிடுறதே கிடையாது. அது அவருடைய காரியம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில பிசாசின் கட்டுகளினாலே அநேகர் கட்டப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகர் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அவரை நோக்கி ஓடி வருகிற பெரும் கூட்டத்தை பார்க்கிறோம். ஒருவேளை உலகம் அவர்களை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் இயேசுவை உள்ளத்திற்குள்ளே வைத்து இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், ஜெபத்தின் மூலமாக
அநேகருடைய கட்டுகள் கலந்து போகும்படியாய் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் இருக்கின்ற இடத்திலே, நாங்கள் இருக்கின்ற கிராமத்திற்காக, பட்டணத்திற்காக, தெருவுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அந்த பகுதியிலே வாழுகின்ற எல்லா அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. நாம் ஜெபிக்கின்ற பொழுது கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களுக்காக, அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டவிழ்க்கும்படியாக நாம் என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் என்னைய ஆசீர்வதியும் ஆண்டவரே, இன்னும் என் பிள்ளையை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதோடு கூட முக்கியமான காரியம் என்னவென்றால், அநேகர் கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன செய்ய வேண்டுமா? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பிசாசின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்களை கட்டவிழ்க்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை பாவ கட்டிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பிசாசின் கட்டுகளிலிருந்து ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? விடுவிக்கப்பட வேண்டும். ஒருவேளை மூன்றாவதாக நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் என்ன செய்தாரா? சுஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதியின் கட்டுகள் அநேகருக்குள்ளே என்ன செய்கிறது? காணப்படுகிறது இல்லையா? வியாதி என்பது ஒரு கட்டு. அந்த கட்டிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டுமே என்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணினார். எந்த ஒரு மனிதன் ஜெபிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, அவர்கள் கைகளை வைக்கின்ற பொழுது வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்கிறது? விலகி போகிறது. ஆமென். அல்லேலூயா. வியாதி ஒரு மனிதனை என்ன செஞ்சுக்கிறது? முடக்கி போட்டு விடுகிறது. சில வியாதிகள் படுத்த படுக்கையை என்ன செய்கிறது? மாறிவிடுகிறது. ஆனால் இந்த வியாதியின் கட்டுகளை உடைக்கிற ஒரே ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதியின் கட்டுகள் விலகுகின்ற பொழுது, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் வியாதியை விலக்கி போடுகின்ற பொழுது அவன் அல்லது அவள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அது செய்வதற்கு காரணம் என்னவென்றால், பிதாவின் சித்தம் ஒன்று. இரண்டாவதாக அவர் அடிக்கடி ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். திருச்சபையிலே யாரெல்லாம் அடிக்கடி ஜெபிக்கிற மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறார்களோ, அவர்கள் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க மோகசி அண்ணனுடைய சாட்சியை எடுத்துக்கிடுவீங்கன்னா, அவங்க ஆரம்பத்தில் நடக்க முடியாம இருந்தாங்களாம். கேட்டிருக்கீங்களா? நம்ம நடக்க முடியாம இருந்தாங்களாம். ஆனா ஒரு ஊழியர் வந்து அவருக்காக ஜெபித்த பொழுது அவர்களை நன்றாய் நடக்கும்படியா இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தாராம். அல்லேலூயா. எனவே தான் இன்றைக்கு அநேக அற்புத பெருவிழாக்கள், அநேக கட்டவிழ்க்கின்ற ஜபங்கள் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை ஜெபிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள், கட்டப்பட்டிருக்கிற மனுஷிகள் கட்டவிழ்க்கும்படியான ஒரு ஜெபத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த திருச்சபை ஜெபிக்கிறதோ அந்த திருச்சபையிலே ஆண்டவர் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆதி திருச்சபையார் ஜெபத்திலே நல்ல தலையாட்டுறீங்க இல்லையா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஜெபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னா அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அநேகருடைய வியாதியின் கட்டுகள் என்ன செய்யுமா? நீங்கி போகும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக
குழுவாக, தனி மனிதனாக, குடும்பமாக ஜெபிக்கின்ற பொழுது அநேகருடைய வியாதியின் கட்டுகள் என்ன செய்கிறது? முறிந்து போகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதன் விபத்திலே அவர் மருத்துவமனையிலே காணப்பட்டார். அவருடைய பெயர் முத்துக்குமார். அவருடைய பெயர் முத்துக்குமார். இப்பொழுது அவர் சாலமோன் முத்துக்குமாராக இருக்கிறார். ஒருவேளை அவர்களோடு கூட ஒரு அப்போஸ்தல சபையை சார்ந்த ஒரு பாஸ்டர் அடிக்கடி போய் பேசிக்கொண்டே இருந்தாராம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் அவர் இயேசு கிறிஸ்து வந்து தன்னை குணப்படுத்துகிற அந்த காட்சியை என்ன செய்தாராம்? கண்டாராம். அப்படி கண்ட மாத்திரத்திலே அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய சபையிலே அவர் வந்து நிற்கின்ற பொழுது, கர்த்தருடைய சபையிலே அவர் வந்து முழங்கால் படியிடுகின்ற பொழுது, ஆண்டவரே என் ஜனங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி 2 கரங்களையும் விரித்து எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மற்றவருடைய கட்டை அவிழ்க்க பிறந்தவர்கள். சத்தம் வர மாட்டேங்க. சிலர் நானே கட்டப்பட்டு இருக்கேன், நான் எங்க போய் கட்ட விழுக்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட இந்த கர்த்தருடைய சபையிலே உங்களை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கைகளை வைக்கின்ற பொழுது வியாதி என்ன செய்யணுமா? நீங்கி போக வேண்டும். ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒருவேளை மூப்பர்கள் எண்ணெய் பூசி கைகளை வைத்த பொழுது வியாதி அவர்களை விட்டு என்ன செய்தது? நீங்கி போய்விட்டது. ஆமென். பாஸ்டர் சொல்லப்படல, போதகர்னு சொல்லப்படல, மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வியாதியின் கட்டுகள் பிசாசினாலே உண்டாகிறது. இந்த வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒருவேளை நிறைய சம்பவங்களை நான் சொல்ல முடியும், ஆனா நேரம் என்ன செய்கிறது? ஆகிக்கிட்டே போகுது இல்லையா? நான் வாழ்ந்து கொண்டிருந்த கிராமத்திலே நான் சொல்றத சொல்லிடுறேன் இல்லையா? நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே சமைத்துட்டு வந்தீங்கன்னா நல்லதுதான். போன உடனே சாப்பிட்றலாம் இல்லையா? இல்லாட்டா டைம் ஆகும். சரிதானா? நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கிராமம், அங்கே ஒருவரை ஒருவர் நேசித்த 2 நபர்கள் உண்டு. ஒருத்தர் வந்து பூசாரி, அவர் பூசை பண்ணி கொண்டிருந்தார். அவளுடைய சகோதரி, நான் பேர் எனக்கு நன்றாய் தெரியும், நான் அதை சொல்ல விரும்பல, அவளுடைய சகோதரி. இன்னொரு குடும்பம் ஒரு ஆசிரியருடைய குடும்பம். ஒருவேளை 2மே நல்ல வசதி நிறைந்த ஒரு குடும்பம் தான். ஆனால் இந்த தம்பியோடைய பெற்றோருக்கு அப்படி பழகிறது என்ன செய்யல, பிடிக்கவில்லை. எனவே பொதுவாக பிற சமயத்தை சார்ந்தவர்கள் செய்வினை, பில்லி சூனியம் இவைகளை நான் நாடுவது உண்டு இல்லையா? அப்படி யாராயிலும் இங்கே இருக்கீங்களோ தெரியல இல்லையா? இருந்த இன்றைக்கோடு விட்டு விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை பின்பற்றினால் வேதனை பெருகும், வேதனை பெருகும். ரொம்ப கவனம். யூ ஆர் சோசன் ஒன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்நிய தேவர்கள் பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது இல்லையா? அவர்கள் அவங்களுடைய காரியத்தை செய்தார்கள். நடைபெற்ற சம்பவம் என்னவென்றால், அந்த வாலிப ஸ்திரீ அவர்களை திடீரென்று வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி போட்டு என்ன செஞ்சிருவாங்க? வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது உண்டு பைபிள்ல. பில்லி சூனியம் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? செய்வினை ஆவிகள், ஏவல் ஆவிகள் என்ன செய்கிறது? எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு விஷயம், நான் இதே போல ஒரு லெந்து நாட்களிலே உபவாசத்தோடு கூட நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை இந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட தூத்துக்குடி பட்டணத்திலே நான் தூவிபுரம் ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட பிற சமயத்தை சார்ந்த அந்த என்ன சொல்றது, கோயிலில் இருந்து ஒரு ஆவி அப்படியே பறந்து வந்தது. நான் கண்கூடாக அதை பார்த்தேன். ஒரு ஆவி பறந்து வந்து என்னுடைய இந்த இடது கை தோள்பட்டையிலே என்ன செய்து மோதினது. நான் உடனே சொன்னேன், அட பிசாசே, ஒன்று என்ன செய்யறேன், யார் ஏவுனாங்களோ அவங்களுக்கே என்ன செஞ்சிருந்தேன். அப்போ எனக்கு அவ்வளவு விவரம் இல்லை இல்லையா? ஒரு கோபத்தில் நான் அப்படி சொல்லிவிட்டேன். ஒருவேளை அருகாமையில் இருந்த ஒரு குடும்பத்தார் அதை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே உள்ள வாலிபன் விபத்தில் என்ன செய்தான்? மரித்து போயிட்டான். ரொம்ப வருத்தப்பட்டேன்.
ஏன் இதை சொல்றேன்னா, இந்த செய்வினை ஆவிகள், இந்த பில்லி சூனிய ஆவிகள் ஒரு குடும்பத்தை என்ன செய்யும்? கெடுக்கும். ஒரு குடும்பத்தை கெடுக்கும். ஒருவேளை இந்த சகோதரி அடிக்கடி இப்படி நிகழ்ந்தபடியினாலே அவர்கள் அவர் புளியம்பட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தார், ஓவரிக்கெல்லாம் வந்து பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் நடந்த சம்பவம் என்னவென்றால், லோக்கல் இருக்கிற இந்த சிஎஸ்ஐ சபைக்கு போவோமே அப்படின்னு சொல்லி கடந்து போனார். அங்கே ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் அந்த குறிப்பிட்ட சகோதரிக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வியாதியின் கட்டை என்ன செய்தார்? அவிழ்த்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அந்த முழு குடும்பமும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அசுத்த ஆவிகளினாலே ஒரு மனிதனுக்குள், ஒரு மனுஷிக்குள் வியாதியை கொண்டு வர முடியும். இந்த வியாதியின் கட்டுகளை நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால நிறைய ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த கிராமத்திலே, அந்த நாளிலே நான் ஓராண்டு சபை ஊழியராய் காணப்பட்டேன். 302 குடும்பத்தார் இருந்தார்கள். இந்த நாட்களிலே அவர்கள் 680 குடும்பமாக என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கிராமத்தின் சூழ்நிலையே மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அந்த கட்டுகளில் இருந்து அவிழ்த்து விட வேண்டிய ஒரு நபர் நீங்கள் தான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப நாம அதிக நேரம் என்ன செய்யணும்? செபிக்கணும். அதிக நேரம் என்ன செய்யணும்? செபிக்கணும். தொலைக்காட்சி பெட்டியையும் செல்போனையும் நோண்டிக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே என்ன செய்யாது? நடக்காது. ரொம்ப கவனம். சிலர் சீரியல் பார்த்து கொண்டு இருக்கீங்க, சிலர் பார்க்கக்கூடாத காரியங்களை என்ன செய்றீங்க? பார்த்து கொண்டு இருக்கீங்க. இது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. உன்னை கொண்டு ஆண்டவர் சபையிலே வைத்த நோக்கம் என்ன செய்யாது? நிறைவேறாது. நீ உன்னை கர்த்தருக்கென்று முற்றிலுமாய் அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் அநேகருடைய வியாதியின் கட்டுகளை முறித்து போடுகிறார். அவர்கள் இயேசுவை நன்றாய் அறிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே அற்புதம் செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு வியாதியின் கட்டிலே காணப்படுகிற ஜனங்களை நாம் கட்டவிழ்க்க வேண்டும் என்றால், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வெகு நேரம் காத்திருந்து கடந்து செல்லுகின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 116:3 நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் கடந்து வந்தேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மரண கட்டுகள் ஒருவேளை மரணத்திற்கு சமீபமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா உண்டான வியாதி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாய் காணப்பட்டது. அவன் கர்த்தருடைய பார்வையிலே நலமானதை செய்தபடியினாலே, கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவருடைய ஆயுசு நாட்களிலே 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண கட்டுகள் என்ன செய்யணுமா? அவிழ்க்கப்பட வேண்டும். நான் இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை நம்முடைய டூய்புரம், அதே டூய்புரம் ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் உண்டு. அவங்க வீட்டில் ஒரு 3 வெளிநாட்டுக்காரர்கள் எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கும். அவர்கள் செய்த பிசினஸ் என்னவென்றால் வத்தல் வியாபாரம். வத்தலை கலெக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு என்ன செய்தார்கள்? அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இங்கே சங்கம் கட்டி விடுவார்கள். எங்கே? சிஎஸ்ஐ சபையில் சங்கம் கட்டிடுவாங்க. ஏன்னா போய் சேர்ந்தால் நம்ம தான் என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணும் இல்லையா? அதனால் இங்கே சங்கம் கட்டிடுவாங்க. போகிறது சிபிஎம் சபைக்கு. போகிறது எங்கே? சிபிஎம் சபை. நான் வேண்டான்லாம் சொல்லலை, அது பரிசுத்தவான்கள் நிறைந்த ஒரு இடம் இல்லையா? அதனால் அங்கே போய் கொண்டிருந்தார்கள். அந்த அம்மாவால் காரை விட்டு இறங்க முடியாது. காருக்குள்ளேருந்து செய்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஒருவேளை ஹவுஸ் விசிட்டுக்காக கடந்து சென்ற போது அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையை சொன்னார்கள். ஒருவேளை அவர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம்.
ஆனால் அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு குழுவாக போய் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து போட்டார். அவர்கள் சபையிலே போய் அமர்ந்து செய்தி கேட்கும்படியான கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு விஷயம், இந்த தகப்பன் மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்டாராம். நான் அவருடைய பிறந்த நாளுக்காக காடை தூக்கிட்டு என்ன செய்கிறேன், போகிறேன். அவருடைய குமாரர் அங்கேயே இருந்தார். உங்கள் அப்பாவை எங்கேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டார் தம்பி. இருந்தாலும் இந்த வாழ்த்து அடங்கிய இந்த அட்டையை உங்கள் அப்பாட்ட நீங்கள் என்ன செஞ்சிடணும், கொடுத்துருக்கணும். மதியம் சாப்பாடு கொண்டு போவீங்க, அப்போ கட்டாயம் என்ன செய்யணும், கொடுத்துருக்கணும் என்று நான் சொன்னேன். அவர் கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலாக அவருடைய நிலைமை என்னவென்றால், மரணத்துக்கு சமீபமாய் காணப்பட்டாராம், மரணத்துக்கு அருகாமையிலே காணப்பட்டாராம். அந்த தகப்பன் என்னோடு கூட பேசின பொழுது, என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்து அட்டையிலே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் என்று எழுதப்பட்டிருந்தபடியினாலே நான் அந்த வசனத்தை வாசித்த பொழுதே தேவ பிரசன்னம் என் மீது இறங்கினது, என்னுடைய மரண கட்டுகள் என்னை விட்டு அகன்று போயிற்று என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உடனே அவர்கிட்ட சொன்ன, சபைக்கு என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் ஏதாயிலும் கன்வென்ஷன் நான் மாத்திரம் என்ன செய்கிறேன், வருகிறேன். லெந்து காலத்தில் அங்கே 3 நாள் கன்வென்ஷன் கட்டாயம் உண்டு. அந்த கன்வென்ஷனுக்கு அவர் பின்னால் வந்து என்ன செய்தார், இருந்தார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த ஜீவ வார்த்தையை, வாழ்வளிக்கின்ற வார்த்தையை அவர் வாசித்த பொழுதே தேவ பிரசன்னம் அவர்களை பலமாய் நிரப்பினது. வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போயிற்று. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா சொன்னார். சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காணிக்கையை கொடுத்தார். நாங்கள் காணிக்கை வாங்கினா ரசீது போட்டு பழகிட்டோம். அதனால அங்கேயே ஒரு ரசீதை போட்டு என்ன செய்தோம், கையிலே கொடுத்தோம். அவர் திரும்ப கேட்டுக்கொண்டார், மாசம் மாசம் ஒரு காணிக்கை உங்களுக்குன்னு என்ன செய்வேன், தருவேன். நான் வர மாட்டேன், என் டிரைவர் தான் என்ன செய்வார், வருவார். தயவு செய்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை நான் வாங்கினேன். வாங்கிட்டு அந்த வழியாக போகிற ஒன்றுமில்லாதவர்கள், ஏழைகள் என்று சொல்லி அநேகருக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகளை ஆண்டவர் விலக்கி போடுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனுடைய வியாதியை விலக்கி, அவனுடைய மரண கட்டுகளை விலக்கி, அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்பதை குறித்து நான் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாரம்பரிய கட்டுகள். என்ன கட்டா? ஆமா, நீங்க பரவாயில்ல, நீங்க பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருடையவர்கள். ஆமென், அல்லேலூயா. சில ஆராதனைகள் இருக்கிறது. நான் கதீட்ரல் பேராலயத்திலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தேன். எனக்கு முந்தின எல்லா குருவானவரும் 9 to 10:40, அவங்க சொல்றதை அப்படிதான் சொல்லுவாங்க, 9 to 10:40 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பரவாயில்ல, நான் சொல்றதே சொல்லிடுவேன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், யூ ஹாவ் டு வெயிட், யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லுவேன். சமீபத்தில் இதுக்கு முந்தின சபையில் ஒரு நல்ல மனிதர், நல்ல நேசிக்கிறவர், அவர் முதலாவது ஒரு 3 வாரங்கள் கழித்து என்னிடத்திலே வந்து சொன்னார், ஐயா ஆராதனை ரொம்ப நேரம் என்ன செய்து போகுது அப்படின்னாரு. நான் சட்டுன்னு சொன்னேன், நான் ஒன்றும் உங்களை ஆராதனையில் இருக்கணும்னு என்ன செய்யலை, சொல்லலை. இஃப் யூ வாண்ட் யூ வில் பி ஹியர். இல்லை போகணுன்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யுங்க, போய்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. ஆனால் அவர் இருந்தார். அவர் என்ன செய்தார், இருந்தார் இல்லையா. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி பாரம்பரியம் என்ற பேரில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு பதிலாக எப்பொழுது முடியும் இல்லையா, எப்பொழுது முடியும், சிலருக்குள்ள இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. இது பாரம்பரியம். ஒரு 3 பாடல். அது இன்னொருத்தர் சொன்னார், ஜெகதீஸ்வரன் சொல்லி ஒரு பெரும் பணக்காரன், பெரும் கோடீஸ்வரன் சொன்னார். அவர் ஒரு பண்டிகை ஆராதனைக்கு ஐயா எல்லாருமே ஸ்பீடா வாசிப்பாங்க, என்ன வாசிக்கிறாங்கன்னே தெரியாது இல்லையா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கிங்க, அதனால ஒரு 10 நிமிஷம் என்ன செஞ்சிருது, அதிகமாக
போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு வந்தோமா போனோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது இல்லையா. இது பாரம்பரியம். இது என்ன செய்யுது பாரம்பரியம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே அதுக்குங்கிட்ட வசனம் தெரியாதோ, தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இல்லையா. ரொம்ப கவனம் பண்ணும். ஆலயத்துக்கு வரும்போதே நான் ஆலயத்துக்குள்ள இருப்பேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட என்ன செய்யணும், வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இங்கேயும் சிலரை நான் பார்க்கிறேன், ஒருவனை ஆசீர்வாதம் சொல்லும்போது ஒரு சிலர் அப்ஸ்காண்ட் ஆகிருந்தாங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, நான் கடந்த 6 நாளில் பார்த்தேன். ஆசீர்வாதம் சொல்லும்போது சிலருடைய இருக்கையை பார்க்கும்போது ஆள் டிஸப்பியர் இல்லையா. அப்படி இருக்கவே கூடாது. ஆராதனையை அலட்சியம் பண்ணக்கூடாது, ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பாரம்பரிய கட்டுகள் நம்முடைய திருச்சபையை பலமாய் கட்டி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை 10:40 முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கதீட்ரல் பேரர் ஆலயத்தில். ஆனால் முடிக்கும் போது 11:15 11:20 என்ன செஞ்சிடும் ஆயிரும். ஆனால் ஒருத்தர் கூட ஐயா நேரம் ஆச்சுன்னு என்ன செய்யல சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கர்த்தருடையவர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் எடுத்து வாசிக்கலாம். ஒருவர் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும், ஒருவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தையும் வேகமாய் வாசிக்கலாம். வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இவங்க சபையில முக்கியமான ஆட்கள். சபையில பரிசேயர் கூட்டம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் யாரு? முக்கியமான ஆட்கள் இல்லையா. அவங்கள கேட்காம எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது இல்லையா. ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்றால், மாயக்காரராகிய வேதபாரகரே. வேதபாரகர்னா வேதத்தை போதிக்கிறவங்கன்னு வச்சுக்கிடுவோமே, எங்களை குறித்து சொல்லி இருக்கிறார் இல்லையா. எங்களை குறித்து என்ன செய்திருக்கார், சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தில் கற்பித்தருளின விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் பரிசுத்த லூக்கா 11:42 வாசிக்கின்ற பொழுது அன்பையும் விட்டு விட்டீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எதை விட்டுட்டாங்களா? தசமபாகெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா. தசமபாகெல்லாம் கொடுக்குறாங்களா. எனக்கு மனசில் ஓடிச்சு. நான் போகிற இடத்துலலாம் தசம பாகத்தை பெற்று ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு கவர் என்ன செஞ்சிரும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே ஏகப்பட்ட காணிக்க வரும். ஆனால் இங்கே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே நிறைய என்ன செய்றீங்க, உங்களால் இயன்ற மட்டும் என்ன செய்றீங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று பலமாய் கொடுக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இரக்கத்தையும் நியாயத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இது ஒரு பாரம்பரியம். இது ஒரு என்னது பாரம்பரியம். ஆலயத்துக்கு போனால் என்ன செய்யணும், வெறுங்கையா போகக்கூடாது. காணிக்கையை நிறைய என்ன செய்யணும், கொண்டு போகணும். ஆனால் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். என்னுடைய உள்ளத்திலே நான் அன்பு நிறைந்த ஒரு விசுவாசியாய், ஒருவேளை நான் இரக்கம் நிறைந்த ஒரு விசுவாசியாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே விசுவாசிக்கிற ஒரு நபராய் நான் காணப்படுகிறேனா என்பதை பார்க்கிறார். நீங்க பாரம்பரியத்தோடு கூட உள்ள வந்தீங்கன்னா, இன்றோடு உங்க பாரம்பரியத்தை என்ன செய்யுங்கள், விட்டு விடுங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்திற்குள்ளே அடிக்கடி வாரீர்களோ இல்லையோ, பிற சமயத்தை சார்ந்தவர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள், வந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. நமக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில்
ஒரு நாள். ஆனால் ஆராதனை தினமும் என்ன செய்யுது? நடக்குது இல்லையா? தினமும் காலையில் நடக்குது, தினமும் மாலையில் என்ன செய்யுது? நடக்குது. நம்ம இந்த ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஆண்டவர் நமக்கு கற்பித்த நியாயத்தையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் விட்டு விட்டால் நீங்கள் பாரம்பரிய கட்டுகளினாலே இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாரம்பரிய கட்டுகள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் you have to follow the commandments. நீங்கள் அன்பை விடாது இருக்க வேண்டும். ஆமென். அன்பில்லாதவன், ஆமா, ரொம்ப கவனம் இல்லையா? நம்ம உள்ளத்தில் எதையோ நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. அதை பவுல் அழகாய் சொல்லி இருக்கிறார். நீ அந்நிய பாஷை பேசலாம், பற்பல பாஷை பேசலாம், தீர்க்கதரிசன வரத்தை உடையவளாய் காணப்படலாம், ஆனால் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அன்போடு கூட ஆண்டவரை விசுவாசித்து நடக்கின்ற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய கிருபையினாலே இரக்கத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குகிற அனுபவம் கர்த்தருடைய சபைக்கு இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாரம்பரிய கட்டுகள் நம்மை விட்டு என்ன செய்யணுமா? அகன்று போக வேண்டும். ஒருவேளை நான் இந்த வசனத்தில் மட்டும் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணேன் கதீட்ரல் பேராலயத்தில். அங்கே ரொம்ப பாரம்பரியங்க. மாற்றி திரும்பிட்டோம்னா நீங்கள் இன்னைக்கு சரியாக திரும்பலை அப்படிம்பாங்க. மணி 100 தடவை அடிக்கணும், 100 டைங் 100 கேட்கணும். ரிட்டையர்டு வாத்தியார் வீட்டில் படுத்து கிடப்பார், சர்ச்சைக்கு வர மாட்டார். 99 தான் ஏன் அடித்தாங்கன்னு உடனே என்ன செஞ்சிருவார்? ஃபோன் பண்ணிடுவார். பாரம்பரியம். ஃபோன் பண்ணிடுவார், ஐயா இன்னைக்கு மணி கரெக்டான எண்ணிக்கையில் என்ன செய்யலை, அடிக்கலை அப்படின்னு சொல்லிடுவார். அது மாதிரி நீங்கள் திரும்ப வேண்டிய நேரத்தில் என்ன செய்யலை, திரும்பலை. நீங்கள் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை கூட்டி என்ன செஞ்சுட்டீங்க, சொல்லிட்டீங்க. இந்த ரீடிங்ஸில் பாரம்பரியம். ஆனால் பாரம்பரிய கட்டு நம்மை விட்டு என்ன செய்யணும்? கலந்து போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை கட்டவிழ்க்கும்படியாய் ஆண்டவர் இந்த கர்த்தருடைய சபையிலே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரர்களே என்று கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நம்மில் அநேகர் கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். நாம் முதலாவது கட்டப்பட்டிருக்கிற கட்டிலிருந்து வெளியே வந்து மற்ற ஜனங்களை நாம் என்ன செய்யணுமா? கட்டவிழ்க்க வேண்டும். அதனால தான் இயேசப்பா சொன்னார், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த பட்டணத்தில், கட்டவிழ்க்கப்பட வேண்டிய ஜனங்கள் லட்சமாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து நாம தான் என்ன செய்யணுமா? கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாய் இந்த பட்டணத்திலே மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ஜெப நேரங்களை கூட்டிக் கொள்ளுங்கள், உங்கள் வேத வாசிப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மாத்திரமே அநேகருடைய கட்டுகளை அவிழ்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை சமீபத்திலே நான் ஒருவேளை உலகத்திலே எழுப்புதல் எப்படி வந்தது என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். ஒருவேளை ஜான் வெல்ச் என்ற ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபித்தாராம். அது மாத்திரமல்ல, அநேக மனிதர்களை குறித்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கள் எல்லாரும் தேசத்தை மாற்றி அமைத்தவர்கள், தேசத்தை ஆண்டவரண்டை கொண்டு வந்தவர்கள், ஜெபிப்பதின் மூலமாக அநேகருடைய கட்டுகளை அவிழ்த்தவர்கள். இந்த பட்டணத்தில் உள்ளவங்க கட்டு அவிழ்க்கப்படணும்னா we have to respond to God. நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லியே ஆக வேண்டும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? கேள்வியை கட்டாயம் கேட்பார், கேள்வியை கட்டாயம் கேட்பார். ஒருவேளை இந்த உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாய் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த பட்டணத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற வார்த்தையின்படியே
இங்கே ஆத்துமாக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அசைய பண்ண போதுமானவராக இருக்கிறார். அதற்காக you have to kneel down and pray. இல்லையா? இன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஆட்கள் காணோம் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யணுமா? ஜெபிக்கின்ற பொழுது அநேகருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்கிறது? கலந்து போகிறது. ஆண்டவர் இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படுகிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம் வைத்து கர்த்தருடைய சபைக்குள்ளே கடந்து வருவார்கள். ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக.